திரு வேல்முருகன் அவர்கள் குற்றச்சாட்டா அதிகாரிகளோட பேச்சை திமுக அரசு கேட்குது அல்லது திமுக கட்சி கேட்குது, தலைமை கேட்குது. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் திமுகவுக்கு தவறான தகவல்களை ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அதன்படி அவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் கட்சியை நடத்திக்கிட்டு வராரு. உரிமை சார்ந்த விஷயங்கள்ல, தமிழர் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல தீவிரமாக இயங்கிட்டு வராரு. டோல்கேட்டை அடித்து நொறுக்குனதெல்லாம் மிக முக்கியமான போராட்டம். யாருமே செய்ய துணியாத போராட்டம். எங்கள் கட்சிக்கு 37 வயசாச்சு, 38 வயசாச்சு அப்படின்னு சொல்கிற அன்புமணி முதல் கொண்டு இதுவரைக்கும் அவருக்கு அந்த டோல்கேட் அரசியல்லாம் புரியுமானே தெரியாது, யார் அன்புமணிக்கெல்லாம். அப்படி ஒரு சிந்தனையே வராத, நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிற கட்சிகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு 10-15 வருஷம் ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாடு தழுவி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளர்த்தெடுத்து டோல்கேட்டை அடித்து நொறுக்கி தமிழர்கள் உரிமைக்காக கேள்வி எழுப்புகிற மிக முக்கிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக முக்கியமான கட்சி. அந்த கட்சி குறித்து அதிகார வர்க்கம் தப்பாக திமுகவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா அது அப்படி தான் கொடுக்கும். எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கமும் பார்ப்பனியத்தை தலைமையிடமாக கொண்டதாக தான் இருக்கும். தமிழர் வாழ்வுரிமையில் தீவிரமாக செயல்படக்கூடிய முதலாளித்துவ வர்க்கத்தோட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற டோல்கேட்டை அடிச்சு நொறுக்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியை, அண்ணன் வேல்முருகனை, தோழர் வேல்முருகனை எதிராகத்தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும். உயர் அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் அப்படித்தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோம், முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்க, திமுக வாழ்க அப்படின்றத கோஷத்தோட நம்ம ஒரு எம்எல்ஏ தான் இருக்கும், அடுத்த தடவை 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வாங்கிடலாம் அப்படின்னு இலக்கு வச்சு கட்சி நடத்தாத, சட்டமன்றத்தில் செயல்படாத தோழர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனை குறித்து எந்தவித சமரசமும் இல்லாமல் அங்கே குரல் எழுப்புவார், சட்டமன்றத்துக்குள்ளேயே போராடுவார், எங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பார். ஒரு எதிர்கட்சி மாதிரியே சட்டமன்றத்தில் அரசியலை நடத்திட்டு இருப்பார். அதனால் வேல்முருகன் நமக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்கார் அப்படின்னு அமைச்சர்களோ திமுகவோட முக்கிய நிர்வாகிகளோ இந்த மாதிரி தலைமைக்கு ஏற்றி விடுறாங்க அப்படின்னா அப்படித்தான் ஏற்றி விடுவாங்க. ஆனால் இந்த ஜனநாயகத்தன்மையெல்லாம் உள்ள அனுமதிச்சாதான் திமுக மக்கள்கிட்ட பரவலாக போய் சேர முடியும். உள்ளிருந்தே விமர்சனத்தை எழுப்பக்கூடிய கட்சிகளையும் அனுமதிச்சாதான் அது அனைத்து மக்களுக்குமான கட்சியாக திமுக இருக்க முடியும். உள்ளே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு திமுக வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொம்பு மட்டும் தூக்கிட்டு இருந்தா மக்களே அதை ஒரு கட்டத்தில் வெறுத்துருவாங்க.